முதலாவது வார்த்தையாக எடுத்துங்க வாசிகள் லூக்கா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 23 அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது இயேசு இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். முதலாவது வார்த்தை மன்னிப்பு என்கிற வார்த்தையை அவர் காலையில 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டார். ஆமென். ஆனாலும் கர்த்தர் இவங்கெல்லாம் சரி செய்வதற்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது வார்த்தை அருமையான அன்பு சகோதரர் அண்ணன் வில்லியம் கேரி அவர்கள் பகிர்ந்து கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம். நீங்க நல்லா உனக்கு கவனிச்சுக்கோங்க. இந்த நாள் துக்கமுகமாய் இருக்கிற நாள் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். துக்கம் நீங்க எல்லாம் என்ன கருப்பு துணி போட்டுக்கிட்டு துக்க கஞ்சியை போட்டு குடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த நாள் வெற்றியின் நாள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவருக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக அவருக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி நேசிக்கிறதான நல்ல பரம பிதாவே, இந்த நல்ல நாளில் ஆண்டவரும் வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவரீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எதற்காக வந்தோமோ, எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த வார்த்தை நீர் பேசும். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக லூக்கா 23:34 வாசித்தது போல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். நாம் செய்கிற காரியம் என்னன்னா, அறியாம நிறைய காரியங்களை செய்கிறோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? நிறைய காரியங்களை அறிந்துதான் செய்கிறோம். மன்னிப்பு என்கிறது ஒரு வெளியேறப்பெற்ற வார்த்தை. இந்த 7 வார்த்தைகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது பிரபலமாக இருந்தது. ஒரு காரியம் முழுமை பெற வேண்டுமானால் உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் என்று சொல்வார்கள். முழு சரீரத்திலும் நமக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை எடுப்போம். அதுக்கு முன்பதாக மன்னிப்பு என்கிறது சொன்னது போல ஒரு வெளியேறப்பது ஈஸியா சொல்லிடுவாங்க. சாரி, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் என்ன சொல்லிடுவாங்க? சாரி என்று சொல்லி ஈஸியா சிம்பிளா ஒரு 4 வார்த்தையில சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. ஒரு முழு சரீரத்தையும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்று காலையிலே ஒரு 5:45 மணி இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. வேகமாக எந்திரிச்சு போய் பார்த்தேன். அப்படி வெளியில் பார்த்தா ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு பசி, என்ன செய்கிறாரு, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து போயிருந்த ஒரு மனிதர் தான். திடீரென்று அவர் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னை மரத்தில் ஏறி தெரியாமல் தேங்காவை பறிச்சிட்டாரு. அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவர் பக்கத்தில் இருக்கிறவர் நல்ல கிறிஸ்தவர், திருடனவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆலயத்து பக்கத்தில் இருக்கிறார், நம்ம சிஎஸ்சி கோயில் பக்கத்தில் இருக்கிறாரு. அவருடைய சில சூழ்நிலை நிமித்தமாக அவர் அந்த இடத்துல வந்துட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, மன்னிப்பு ஒரு வெளியேறப்பெற்ற வார்த்தை, நம்மளால் கொடுக்க முடியல. அவர் நல்ல வேதத்தை படிக்கிறவர் தான், நல்ல ஜெபம் நடத்துகிறாங்க. குடும்ப ஜெபம் நடத்தும் போது பக்கத்தில் 10 தெருவுக்கு கேட்க அவங்க பாடுற பாடல்கள் நல்ல இனிமையாக இருக்கும். குடும்பமே நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் காலையில் நாங்களும் குடும்பமாக எழுந்திரிச்சு போய் வெளியில் போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு சத்தம் அவனை அடிக்கிறாங்க. நாம் ஐயா உங்களுக்கு தான் தெரியும் ஐயா, என்ன ஐயா அந்த மாதிரி பண்ணுறாங்க, வாப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சில காரியங்களோட பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, இந்த பையனை இப்படி, பிரதர் நீங்கள் விடுங்க, அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், அவர் பிரதர் நீங்கள் விடுங்க, ஏதோ நல்ல நாள் அதுமா ஏதோ தவறு செஞ்சுட்டான், மன்னிச்சு விடுங்க, நம்ம வந்து நம்முடைய பண்பாடு மன்னித்து விடுற பண்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொன்னேன்.
அவர் கேட்கல. அப்பவும் அவர் கூட இருந்து அவரை பிடிச்சிட்டு வந்து நான் எதை பண்ணி ஆகணும், உன்னை போலீஸில் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி ரொம்ப கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினார். திரும்ப அவர் வீடு பக்கம் சோறு ஏறி குடிச்சு பிடி ஆஃபீஸ் பக்கம் வந்து அவருடைய வாகனத்தை பிடிங்கினார். அவர் வைத்திருந்த கத்தியார் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டு நீ வந்து பாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகராறு பண்ணியிருந்தார். இது ஒரு வார்த்தை எனக்கு செயல்பட்டுச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆனால் மன்னிக்கிற குணம் அந்த இடத்துல என்ன செய்யலை இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மன்னித்தார். எதற்காக மன்னித்தார்? நாம் செய்தான பாவத்துக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் முழுமையாக படித்து முடியுங்கள். அப்பொழுது அது கூட சில வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்லும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர் என்ன முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இயேசுடைய நாமத்தை தரித்திருக்கிறதான நாம், அவருடைய சாயலை தரித்திருக்கிறதான நாம் முதலாவது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? தம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யாருக்கே தாழ்மை இருக்கிறதா? ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டா என்ன செஞ்சிடறோம்? ஆக்ரோஷமா நம்ம என்ன செய்யறோம்? செயல்படுகிறோம். அப்படி அல்ல. நாம் அவர் சாயலாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது நான் என்ன செய்யணுமா? நம்மளை தாழ்த்த வேண்டும் என்று சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராக அவர் காணப்பட்டார். பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அது படியுங்கள், எடுத்தவர்கள் படியுங்கள். ஆமென், அல்லேலூயா. சிலுவினுடைய மரண பரியந்தம் ஒரு முழு மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாராம்? அவரை தாழ்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது தேவ சமூகத்திலே அதற்கு உண்டான பலனை தேவன் நிச்சயமாக நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற தேவன். சங்கீதம் 32:1 சொல்லப்பட்டது போல, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று கருதப்பட்டு இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் நிச்சயமாக மன்னித்து அதற்கு உண்டான பிரதிபலனை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உண்மையாகவே நான் ஒரு சில காரியங்களை ஏற்கனவே பழைய 2-3 தடவை இந்த மன்னிப்பு குறித்து பேசியிருக்கிறேன். அதில் ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டுக்கிறேன். என்னுடைய சொந்த ஊரிலே ஒரு சம்பவம் நடந்தது. பாவத்தை நாம் யார்கிட்ட போய் சொல்லணுமா? ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். சில ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா பாவத்தை அந்த சபையை சார்ந்ததான ஃபாதர், உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரோமன் கேத்தலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அங்கே ரெக்கமெண்ட் மேலே போகும், ஆண்டவர்கிட்ட போகும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் போய் என்ன பண்ணுறாரு? ஒரு அறிக்கையை விடுறார். ஒரு பிரதர், தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் அறிக்கை இந்த மாதிரி நான் பாவம் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு. அந்த சொன்ன காரியத்தை அவர் எடுத்து என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவனுக்காக பரிதபித்து ஜபிக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. என்ன செஞ்சிட்டாருன்னு அதை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் சொல்லிட்டாரு. அங்கே சும்மா இருப்பாங்க, கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா அடித்தட்டிலாம் வந்துடும், ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ஊர் கலவரமாக அளவுக்கு அந்த பிரச்சனை போய்விட்டது. நாம் அப்படி அல்ல. தேவ சமூகத்திலே என்ன செய்யணுமா? நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்மைப்படும் பொழுது, பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 103:3 சொல்லப்பட்டது போல அவர் என்ன செய்தார்? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிற உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கைகள் விரல் பார்த்தீங்கன்னா நம்ம தாழ்மை என்று சில முன்பதாக சொன்னேன்ல. அப்போ இந்த கைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 5 விரல்களுக்குமே ஒரு போட்டி வந்துச்சான். தெரியுமா எல்லாத்துக்கும்? அது ஒரு சில தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? முதலாவதாக இந்த கையை 2 கும்பிட்டு பாருங்க. நீங்கள் கையை கும்பிட்டு பாருங்களா. இந்த விரல் சொல்லிச்சான்,
யாராவது மரியாதை செலுத்துவதோ, பெரியவர்களை வணங்கும் போதோ, இல்லை தேவ சமூகத்தில் நாம் யாராவது ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நான் என்ன செய்கிறேன், முன்பதாக இருக்கிறேன் என்று இந்த விரல் சொல்லிச்சான். விலையுறந்ததான மோதிரத்தை நாம் என்ன செய்கிறோம், விலையுறந்ததான பொன் ஆபரணங்களை இந்த விரலை அணிவிக்கிறோம் என்று நான் தான் பெரியவன் என்று இந்த இடத்துல சொல்லிச்சான். அது எல்லா விரலை காட்டிலும் நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இந்த விரலை சொல்லிச்சான். யாரையாவது குறிப்பிட்டு கை நீட்டி சொல்வது இந்த விரல், ஆள்காட்டி விரல் என்று சொல்வார்கள். அது என்ன சொல்லிச்சான், ஆமாம் நான் தான் பெரியவன். யாரையாவது ஒரு பெரிய அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்தாலும், எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் இந்த விரலை நீட்டி இந்த பாரு என்று சொல்வதற்கு இந்த விரலை நீட்டி என்று நான் தான் பெரியவன் என்று சொல்லிச்சான். கடைசியில் இந்த விரல் என்ன சொல்லியிருக்கோம், எப்படி தெரியல, இதோ கதை கேட்குற மாதிரி இருக்குல்ல, சொல்லுங்க என்ன சொல்லிச்சு இந்த விரல், புரியல, வாய்க்குள்ளே அப்படி எப்படி சொன்னா தெரியாது. இந்த விரல் சொல்லிச்சான், ஏதாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்றால் இந்த கட்ட விரலை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணி ஆகணும். அதே போல் என்னன்னா, இந்த எல்லா அவயவங்களுக்கும், எல்லா நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான எல்லா அவயங்களும் வெளியேற பெற்றது. ஒவ்வொரு அடிகளும் தேவன் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தையில் செய்ததான பாவங்களுக்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டார். நாம் கண்களினால் செய்த பாவங்களுக்காக அவர் கண்களில் அடிக்கப்பட்டார். வாயினால் செய்யப்பட்ட பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக அவர் வாயில் அடிக்கப்பட்டார். கைகளினால் செய்யப்பட்ட ஆணிகள் கடவப்பட்டார். இறுதியிலே பாவம் செய்தோம், இறுதியிலே சிந்தனைகள் வேறு விதமான சிந்தனைகளை நாம் கொண்டிருந்தோம், பாவமான காரியங்களை தடித்திருந்தோம். அவர் ஈட்டியால் குத்தப்பட்டார். முழு சரீரத்தை ஆணியில் காலில் பார்த்தீங்கன்னா ஆணியில் கடவப்பட்டார். முழு சரீரத்திலும் அவர் ஒவ்வொரு அவயத்தை ஒரு இடம் கூட அவர் பாக்கி இல்லை, அப்படிப்பட்டதான காயங்களை அனுபவித்தார். எதற்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு, நாம் செய்த அக்கிரமங்களை ஒப்புக்கொண்டு நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:10 விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிப்பேன் என்று வேதத்தில் சொல்லப்படுது. மன்னிக்க முடியாத ஒரு சில காரியம் இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாமே. அங்கே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இருந்தார்கள். எங்கே தெரியுமா, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதில் பரிசேயர், வேதபாரகர் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவர் திமிர்வாதக்காரனை அவர்கள் என்ன செய்கிறாங்க, 3ஆம் வசனம் வாசிக்கலாமே. வந்தார், ஓகே போதும். கடைசியில் கீழே பாருங்க, பாவங்களை 10ஆம் வசனத்தை படிங்களா. ஆமென், ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளை, இந்த பூமியில் பாருங்க, நம்ம பாவம் பண்ணிட்டோன்னா நிறைய காரியங்கள், பழைய பார் காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசையினுடைய பிரமாண காலத்திலலாம் ஒரு கன்றுக்குட்டியோ நம்ம பாவம் செய்துட்டோன்னா அந்த பாவத்துக்கு தகுந்த போல சில காரியங்களை ஆட்டுக்குட்டியோ இல்லை அப்படின்னா ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட்டு என்ன செஞ்சிருவாங்களாம், பாவ நிவர்த்தி செய்து விடுவார்கள். இன்று உயிரை கொடுத்ததான தேவனுக்கு இன்று நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க, இங்க காசி போறாங்க, ராமேஸ்வரம் போறாங்க, எங்கெல்லாமோ சென்று என்ன செஞ்சாங்க, முடியெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இருதயத்தை சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அதே போல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்து இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் நாம் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம், எதற்காக ஆலயத்துக்கு கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று ஒரு நல்ல சிந்தை உள்ளவர்களாய் இந்த இடத்தில் கடந்து வந்து நாம் தேவனை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலனை தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேர் பாவத்துக்கு விமர்சனம் தேடும்படியாக எங்கெல்லாமோ செல்கிறார்கள். ஆனால் அது உண்மையான பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று அவங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடையாது. இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு அதிகாரம் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்று தீர்க்கமாக இந்த இடத்திலே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அவர் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மக்களுக்கு இதான வேலை, இவர் யாரு, இவர் என்ன செய்யறார், இவர் என்ன பெரிய ஆளா, அவர் என்ன இப்படியா அப்படி. நம்ம அதற்காக இங்க ஆலயத்துக்கு வரவில்லை. நாம் ஆலயத்துக்கு வந்துடுற நோக்கம் என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக. அது எப்படியானாலும் ஒரு வார்த்தை நமக்கு அது பேசப்படும், எந்த சூழ்நிலையானாலும் அது வார்த்தை பேசப்படும். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்ட வார்த்தையானது, தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெழுதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வார்த்தைகளை கேட்டு அதை உட்கொண்டு நம்முடைய ஜீவிதத்திலே மாற்றங்களை உருவாக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எபேசியர் பாருங்க, நாம் மற்றவர்களுடைய மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்குமானால் தேவன் நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய். எபேசியர் 4:32 நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படும். கொலோசியர் 3:13 சொல்லப்படும், கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். நாம் ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து செல்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 எடுத்தவங்க படிங்க. 2 கொரிந்தியர் 5:21. ஒரு பாவம் அறியாத தேவன், ஒரு குற்றமும் செய்யாத தேவன். யாருக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரே அடிக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுவாபம் மாற வேண்டும். நம்முடைய பழைய குணத்தை முதல்ல என்ன செய்யணும்? விட வேண்டும். தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னிக்க வேண்டும். பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றவர்கள் யார் என்னன்னா பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தேவ சமூகத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்ம நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்வான்? சாகும் என்ற விதத்தில். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவோமானால் நிச்சயமாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். தானியேல் 9:10 ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் மன்னிக்க இரக்கமுள்ளவர். ஆகவே நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மன்னிப்பை இலவசமாக நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த தயவை நாம் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவோம், மன்னிப்போம், ஜெயம் பெறுவோம், சமாதானத்தை அடைவோம், வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாவத்தின் பலன் நரகம், நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாதலோ நித்தியம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதின் செய்யாவும் அழியும், அழியும், உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே காசும் கூட வராதே. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலம் எல்லாம் போகுதே, போகுதே, உலக பாய்கையிலே, ஓ தேவ கோபம் வருமுன், வருமுன், உன் மீட்பு தண்டை வாராயோ. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம்
சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என் நேசரேற்று கொண்டாரே ஓ பாவி நீயும் ஓடிவா ஆசீர்வாதம் பெறுவா. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவமும் அறியாத தேவன் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், சிலுவை மரத்திலே தொங்கினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செய்தான பாவங்களுக்காக, நாம் செய்தான அக்கிரமங்களுக்காக அவரே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தது போல நாமும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி இனிமேல் இப்படிப்பட்டதான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக நம்மை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜென்ம சுவாபத்தை விட்டு விடுங்கள். நம்மிடத்தில் குறைகள் எதுவும் காணப்படுமா இந்த தாழ்களை ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்திலே அவரை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்ததான அந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவை தியானத்தை குறித்து இன்னும் பேச போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. 7 வார்த்தைகள் எங்களுக்காக சிலுவை மரத்திலே நீர் ஆண்டவரை மொழிந்ததான வார்த்தைகளை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னீர். நாங்கள் உண்மை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக முள்முடி சுட்டப்பட்டீர், எங்களுக்காக ஈட்டியால் ஆண்டவர் குத்தப்பட்டீர், ஆணியால் கடவப்பட்டீர் ஆண்டவரே, வாரினால் அடிக்கப்பட்டீர் தகப்பனே. நாங்கள் இந்த நாளிலே அதை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நாங்கள் செய்தான பாவங்களுக்காக, நாங்கள் செய்தான பாவங்களுக்காக, இருதயத்தில் செய்தான பாவங்களுக்காக எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கிய தயவு பெருத்த நீர் ஆண்டவரே, மன்னிக்கிற குணமடைத்தவர் நீர் ஆண்டவரே. பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு உலகத்தில் தெய்வம் உண்டானால் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. உலகத்திலே அபிஷேகம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. மனிதர்கள் தெய்வத்துக்காக அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், எல்லாம் வார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், நீர் எங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடி நல்ல நேரத்தில் வந்த விதையானது அது 30, 60, 100 பலன் கொடுத்தது போல ஆண்டவரே. மீதியாய் பேச போகிற பிள்ளைகள் வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகள் மத்தியிலே தரிக்கத்தக்கதாக ஆண்டவரே உள்ளத்திலே ஆழத்தில் அது ஆண்டவரே விதைக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வருகிற நாட்கள் ஏதோ ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம், ஏதோ ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிறோம், ஏதோ பாரம்பரியமாய் சில காரியங்களை செய்கிறோம் என்று அப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் இல்லாதவர்களை ஆண்டவரே ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்க்கமாக அவர்கள் உண்மை புரிந்து கொள்ள இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் புரோச்சனமாக இருக்க தேவன் உதவி செய்யும். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பொறுப்படுத்த நடத்தும். இதான பகுதி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் நீர் நாமை பொறுப்படுத்த நடத்த முடியாது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டு முன்னாடி செலுத்த கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மன்னிப்பு 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 கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் நமக்கெல்லாம் பெரிய மனுஷர் யார் தான்? ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். மன்னிப்பு குறித்து பேசின இயேசு அடுத்த வார்த்தையே மன்னிப்பு குறித்ததான ப்ராசஸ்க்குள்ள வரார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம்.